பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் டிக்டாக்ல பார்த்த ஒரு பொண்ணுக்காண்டி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அதுவும் 2 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க போறாரு. பார்க்க போனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. அது அவரால ஏத்துக்க முடியல. அந்த இடத்துல அவர் எப்படி வெளியே வர்றது, அந்த பொண்ணை எப்படி மீட் பண்ண போனாரு அப்படிங்கிறத நம்மளோட கதை இப்போ ஆரம்பிக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்க லைஃப்ல இந்த மாதிரி காதல் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா காதல் வந்து உங்க லைஃப்ல இருக்கும். அதை நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா மேல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து உங்களோட காதலையும் பதிவிடலாம் நம்ம சேனல்ல. ஸோ ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் சின்ன வயசுல வீட்டு விட்டு வெளியே வந்தாரு. ஒரு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்துல சின்ன ஒரு கிராமம். அங்க வந்து என்ன ரீசனுக்காக வராரு அப்படின்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு, ரொம்ப சீரியஸா லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரீசன், நீ வந்து வசதியா இல்லை அப்படின்னு ஒரே காரணத்துக்காண்டி நீ எனக்கு வேண்டாம்னு போயிடுறாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படுறாரு, இப்படி நம்ம லைஃப்ல ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அதனால அடுத்து வந்து நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியில இருக்கிறாரு. வெளியில போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு சொல்லாம வெளியே போயிடுறாரு. நான் வந்து என் வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு வந்து வீடே பிடிக்கல அப்படின்னு சண்டை போட்டு இருந்தேன். டென்ஷனில் அப்படி போயிடுறாரு. போகிற இடம் பார்த்தீங்கன்னா நாக்பூர். அது வந்து இந்தியாவோட ஒரு மத்திய பிளேஸ், அது ஒரு சூப்பர் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே வந்து சின்ன சின்ன கிடைக்கிற வேலைகளை ஃபஸ்ட்டு வேலை பார்த்து தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. சின்ன சின்ன வேலையை கண்டுபிடிச்சி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் முடிஞ்ச வேலை பார்க்குறாரு. பட் கொஞ்சம் வாழ்றதுக்காகவாது வேலை பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படி வேலை பார்த்துக்கிட்டே அவர் லைஃப் வந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கடந்து போச்சு. அதனால அந்த பொண்ணை வந்து வர மறக்க முடியல. என்னதான் வேண்டாம் சொல்லியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் காதல் நம்ம எப்படி மறக்க முடியும்? ஸோ முடியெல்லாம் வளர்த்து போட்டு ரொம்ப ஒரு வித்தியாசம் அப்படி போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ரொம்ப ஒரு பிரபலமாக இருந்த டைம். அப்போ வந்து டிக்டாக் ரீல்ஸ் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா சடனா ஒரு பொண்ணு டக்குன்னு கௌசல்யா அப்படிங்கிற ஒரு ஐடி. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. சடனா பிடிச்ச உடனே என்ன பண்றாரு, எல்லா வீடியோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு எல்லா வீடியோ லைக் போட்டுட்டே இருக்காரு. போட்டுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணு காயில் மெசேஜ் பண்றாரு, எந்த ரிப்ளையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months அப்படி எல்லா வீடியோ பார்த்துட்டே இருக்காரு. லைக் போடலாம் போட்டுட்டே இருக்காரு. பட் அந்த பொண்ணோட அட்ரஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட பைக்ல வந்து அந்த நம்பர் பிளேட்ல போட்டிருக்கோம்ல, அந்த நம்பரை வச்சு அடிச்சு மொபைல்ல இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டுபிடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேவர் பக்கத்துல தான் இருக்கும் அவங்க வீடு. அது வந்து ப்ளூ கலர் கேட்டு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸும் இருக்கும். இது எல்லாமே கவர் ஆகும் அவங்க போடுற வீடியோவில், ஓரளவுக்கு வெளியே வச்சு போடுற வீடியோவில். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹைதராபாத்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைதராபாத்ல வந்து சிரலா டவுன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 4 பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு பிரிட்ஜுக்கு அந்த பொண்ணோட வீடு நம்ம கண்டுபிடிக்க முடிச்சா நான் வருவேன் கண்டிப்பா அப்படின்னு மாதிரி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. சரி ஓகே நீ எப்போ வா அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் சடனா இவருக்கு வந்து 2 months 3 monthsல ஒரு பேர்டே வருது. பேர்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட விஷ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு மெசேஜ் பண்றாரு, எனக்கு என்னோட பேர்டே உன்னோட வார்த்தைகளால் நீ எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி இவர் மெசேஜ் போடுறாரு. இன்னொன்று வந்து இவருக்கு வந்து ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், பட் வந்து தெலுங்கு தெரியாது. அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா தெலுங்கு படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணுக்காக இப்படியே தெலுங்கு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக தெலுங்கு கத்துக்கிறாரு இவர் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்கு. வருஷங்கள் கடந்து போனாலும் இவர் அந்த பொண்ணை மறக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் பேன் பண்றாங்க. பேன் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல வந்துடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வரும்போது அப்பவும் வந்து பொண்ணோட ஐடி கண்டுபிடிச்சாரு. அப்பவும் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி மெசேஜ் பண்றாரு, எதுவுமே பண்றாரு, எதுக்குமே ரிப்ளை வரவே இல்லை. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. ஐடியா வரவே இல்லை. திருப்பி ஒரு 1 week கழிச்சு ஐடியா வருது. ஐடியா வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ வருது. அப்போ அந்த பொண்ணு வந்து பேசி போடுறாங்க, என்னோட ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. சரி ஓகே நமக்கு என்ன இருந்தாங்க, நமக்கு வந்து இப்போ அந்த பொண்ணோட ஐடி வந்துருச்சு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு திறனா நமக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 1 month ஆச்சு. 1 monthக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீடியோ போடுறதே இல்லை. அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு ஃபுல்லா. என்னடா இது எதுக்காக டெலிட் ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சடனா அவர் மனசுக்குள்ள இருந்து தோணுது, நம்ம அந்த பொண்ணை பார்க்க போகணும் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளவு நாள் பார்க்கல அப்படின்னா அவரோட அந்த அளவுக்கு பணம் இல்லை, டிராவல் பண்ணி போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிருக்கிறதுக்கு பணம் இல்லை. ஸோ அதனால போகல. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா சடனாக தோணுது, போகணும்னு கிளம்புறாரு பைக் எடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பைக் வச்சிருக்காரு. பைக் எடுத்து கிளம்புறாரு ஹைதராபாத்துக்கு. கிளம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழை டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் ஆகி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு தருணத்தில் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு வந்து என்னன்னா பரவாயில்ல, அந்த பொண்ணை எப்படியா நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த வந்து பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வெறியா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு அடுத்த நாள் மறுபடியும் பைக் எடுத்து கிளம்பிட்டாரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகலாம், சுற்றி பார்க்கலாம், நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாளைக்கு போறாங்க. நாளைக்கு போய் ஒரு 4-5 ஃபிளேவர் இருக்கு, அங்கே தேடி அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு வரும் நம்ம கடையை பார்த்துடலாம் அப்படின்னு. பட் அந்த பொண்ணு அன்னைக்கு வரல. சரி அடுத்த நாள் ஒரு இன்னைக்கு லீவ் போட்டு அடுத்த நாளும் போய் நிற்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வரல. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல விசாரிக்கிறாங்க. நாங்கள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், ஸ்கூல் மேட்டு அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது தம்பி, அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு சின்ன ஆக்சிடென்ட்ல அப்படின்னா ஒரு டக்குன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா எப்படி இறந்துருக்கும் அப்படின்ட்டு இவருக்குள்ளே தாங்க முடியல.
அது தானா அப்படி நடந்து போக ஆரம்பிச்சாரு. மலையை மிஞ்சிட்டு இருக்கு, அந்த மலையில அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. பேக்கில் பைக்கு ஃப்ரெண்ட் எதுவுமே அவ்வளோ மைண்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ வந்து எப்படி அந்த ஐடியா டிலீட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட அண்ணன் தான் அந்த வீடியோ எதுவுமே வேண்டாம் அவளுக்கு, அவளே போயிட்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக்கு டக்குன்னு டிலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, பிடிச்ச விஷயத்த நம்ம உடனே ட்ரை பண்ணி பார்த்துடணும். இல்லைன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பொண்ணை நான் வாழ்க்கையை ஒரு முறை பார்த்துருந்தோட எனக்கு மனசு வந்து கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருக்கும். இல்லைன்னா என் காலம் ஃபுல்லாக அந்த பொண்ணை மனசில் ஞாபகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறைய பேருக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க பல காரணங்களால். இவர் வந்து ஃபினான்சியல் ரிலேட்டடாக தான் ஃபர்ஸ்ட் லவ் மிஸ் பண்ணார், செகண்ட் லவ் மிஸ் பண்ணார். அதனால ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ பணம் இல்லாத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் பணம் எப்போ வேணாலும் வரும், லைஃப் வந்து ஒரு வாட்டி தான் அப்படிங்க வந்து ரொம்ப உணர்ந்துக்கிறாரு. நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த பொண்ணை கண்டிப்பாக பார்த்துருக்கணும், எனக்கு சந்தோஷம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்குன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மேலே வீடியோவில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடலாம். பாய்.